இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை உண்மை. சங்கீதம் 145 அதிகாரம் 18 வசனம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யார் தேவனை நோக்கி பார்த்தாலும் அவர்களை நோக்கி தேவனும் பார்க்கிறார். இதுல சொல்லப்பட்டிருக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். யார் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா, உண்மையாய் தேவனை நோக்கி பார்க்கிறவரிடத்துல தேவன் சமீபமா இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஜெபங்கள் உண்மையா இருக்கா? நாங்க உண்மையாய் ஜெபிக்கிறோமா அல்லது கடமைக்கு ஜெபிக்கிறோமா? சில நேரங்கள்ல அவிசுவாசங்களோட நாங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்களும் தேவன் கேட்கிறார். ஆனா உள்ளான இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவருக்கு நாங்க அந்த ஜெபம் என்ன நோக்கத்துல இருக்குன்றது தேவனுக்கு தெரியும். யார் தேவனை நோக்கி பார்த்தாலுமே ஜெபித்தாலுமே அந்த ஜெபங்களை தேவன் கேட்கிறார். ஆனா உண்மையாய் ஜெபிக்கும் போது, கடமைக்கு ஜெபிக்காம அதிகமான விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தையோ அல்லது பெரிதான ஒரு அற்புதத்தையோ தேவன் எங்களை காண செய்வார். அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிற பட்சத்தில் அந்த காரியத்தின் நிமித்தம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குற சந்தர்ப்பங்களில் நாங்கள் உண்மையாகவே மன்னிப்பு கேட்குறவர்களாக இருக்கணும். தேவன் எங்களை மன்னிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் உண்மையிலேயே உடைந்து அழுது தேவனுடைய பாதத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். எந்த ஜெபமாக இருந்தாலுமே நாங்கள் தேவனை நோக்கி உண்மையோடு பார்க்கும்போது, உண்மையோடு ஜெபிக்கும்போது அந்த காரியத்துக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். அந்த நபர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். அந்த காரியத்தை அவர் அற்புத விதமாய் நடத்த போதுமானவராயும் இருக்கிறார். உண்மையோடு தேவனை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். Have a nice day.